துண்டை நீ கொடு, நான் வாங்கிக்கிறேன், கொண்டு நான் வாங்கிக்கிறேன். ஓ சார் கூட சொன்ன எக்ஸ்ட்ரா, ஓ சரி போட்டுக்கிறேன், போதும் உனக்கு. 90 நாட்கள் இருக்காது. எத்தனை நாட்கள் விஜய் வெளியே வர்றாரு? 16 நாள் வர்றாரு. நான் அடிச்சு சேலஞ்ச் பண்றேன், இந்த 16 நாள்ல விஜய் ஒட்டுமொத்தமாக 16 மணி நேரம் பேச போவது கிடையாது. நீங்க பத்திரிகையாளர்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த கேள்விகளை கேட்டுட்டே இருக்கிறாங்க. நான் அப்படியே கதை சாத்திட்டேன்னா முடிஞ்சு வச்சு பாப்பா, நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க எப்படி நினைக்கும்? விஜய் என்ற நடிகராக தமிழக வெற்றி கழகம்னு துவக்காமல் இதே விஜய் வந்தாலும் இந்த கூட்டம் வருமா? வராது. வரும். அப்புறம் அவ்வளோதான் ஆன்சர். கலைஞர் வந்து திருப்புமனை திருச்சி என்று சொன்னார், ஜெயலலிதா ஸ்ரீரங்கத்தில், எல்லாம் ஓகேங்க. விஜய் என்னங்க பண்ணாரு? திருச்சிக்காக விஜய் என்னங்க பண்ணியிருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த பேர் வந்து யாராலும் ஏற முடியாது. நான் அப்போ மீம் கிரியேட்டர் என்ன சொல்லுவான், சார் அப்போ கிரீஸ் தடவிட்டீங்களா நீங்கள்? அப்படி தான் கேட்பேன். நீ இப்போ ஒன்றும் இல்லை, அவர் பஸ்ஸை நீ நல்ல கண்ணாடி திறந்து விட்டு கையை வெளியே விட்டான்னு வச்சுக்கலாம், கையை வந்து பிச்சு எடுத்துட்டு போயிடும். ஐயா அன்னை கையை எனக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவான். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். தவேகா தலைவர் விஜய் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற முழக்கத்தோட தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. திருச்சியிலிருந்து அந்த பிரச்சாரம் தொடங்குகிறது. திருச்சியில மாபெரும் ஒரு மக்கள் வெள்ளத்துல தான் அவர் நீந்தி வரதை பார்க்க முடியுது. இப்போ தோணுதா ஒரு வேளை நம்ம வந்து அவசரப்பட்டு வெளியில வந்துட்டோமோ, தவேகால இருந்து இவ்வளவு பெரிய எழுச்சியை கொண்ட ஒரு தலைவரை மிஸ் பண்ணிட்டோமோன்னு வருத்தப்படுறீங்களா? நிச்சயமா இல்லை. இன்னும் சொல்லப்போனா எனக்கு இந்த சுற்றுப்பயண விவரம் வந்த பிறகுலாம் அப்பா நல்ல வேளை நம்ம இந்த நேரத்தில் இல்லையே. ஏன்னா எல்லாரும் எழுதுகிற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். சரிப்போதா சனிவாரம். நீங்கள் வந்து இவர் தெலுங்குல வந்த படம் நானி ஹீரோவாக இருப்பார். அவர் சின்னதாக சொல்லிடுறேன், நாயகன் என்னன்னு ஒரு வாரம் அவர் யார் மேலாம் கோவப்படுறாரோ அந்த கோவத்தெல்லாம் டைரியில் எழுதி வச்சுட்டு சனிக்கிழமை போய் அவங்களாம் அடிச்சுட்டு வருவார். சரி, அந்த அளவுக்காவது விஜயும் தமிழ்நாட்டில் நடக்க போகிற ஒரு வாரத்தோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நாளில் போய் எல்லாத்தையும் கிழிச்சு எடுக்க போறாரா அப்படின்னு இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம முட்டு கொடுக்கலாம். உள்ள இருந்திருந்தா நான் முட்டு கொடுத்துருக்கலாம். நம்ம எங்கள் அண்ணன் பாருங்க, ஒரு வாரம் என்னென்ன பிரச்சனை எந்தெந்த ஊரில் நடக்குதோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே நாள் அடிச்சவங்களாம் காலி பண்ணுறாரு. அடுத்த ஒரு வாரம் நீங்கள் தான் எங்களை பற்றி நீங்கள் பேசிகிட்டே இருக்கணும், வேறு எதுவுமே உங்களை தப்பிச்சு போகிறக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறதில்ல. இவர் வந்து முழு நேர அரசியல்வாதின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். எப்போனா February 2, 2024 டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதற்கு பிறகு மாநாட்டில் என்னோட பட கமிட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, எனக்கு வேற வேலையே இல்லைன்னு அவர் தான் சொன்னார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவரோட வாயிலிருந்து தான் சொல்லி சொன்னார். அப்பொழுது இருந்து இப்போது வரைக்குமே கூட நான் வந்து ஒரு பகுதி நேர அரசியல்வாதி கூட கிடையாது, பொழுது போகாமல் அரசியலுக்கு வந்தவங்க தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க 2-3 டைப் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க பாலாஜி. நீங்க வந்து 24/7 சில தலைவர்களுக்கு ஃபோன் பண்ணி வச்சுக்கோங்களேன், எடுப்பாங்க. நைட்டு என்னப்பா பிரச்சனை சொல்லு, ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்னு எடுக்கக்கூடிய தலைவர்கள். எப்போ போனீங்கன்னாலும் ஆஃபீஸில் அவங்கள பார்க்கலாம், இல்லை வேறு ஊருக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், ப்ரெஸ்ஸை பார்ப்பாங்க, ரிப்போர்ட்டை சந்திப்பாங்க. இந்த மாதிரியான பரபரப்பாக இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து சீமான் வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லலாம், பரபரப்பாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்க அரசியல் தலைவர்கள். கமல் மாதிரி, கமல் என்ன சொன்னார், எனக்கு ஃபிலிம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு பார்ட் டைம் பாலிட்டிஷியன், அவரே சொன்னதான். நம்ம வந்து வேற எதுவும் அதனால சம்பாரிச்சு அரசியல் செலவு பண்றேன், அதனால என்ன முழு நேரமா அரசியல்வாதியா நீங்க, நான் சினிமாவுக்கே முழு நேரம் கிடையாதுங்க அப்படிங்கிறது அவரோட நிலைப்பாடு. விஜய் போன்றவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பொழுது போகாமல் அரசியல், ஃப்ரீ டைம் பாலிட்டிஷியன். எனக்கு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை என்ன பண்றது தெரியல, 6 நாளுமே சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு நாளாவது வெளியே போறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் இவரோட அரசியல் இருக்கு. இல்ல அந்த 6 நாட்கள்ல உண்மையிலேயே பயங்கரமா அந்த நான் படத்துல சொன்ன மாதிரி பயங்கரமா படிச்சுட்டாரு. அம்பேத்கர் பற்றி படிக்கிறாரு, பெரியாரை பற்றி படிக்கிறாரு, காமராஜரை பற்றி படிக்கிறாரு, பேசுறதுக்கு மணிக்கணக்காக நோட்ஸ்லாம் ரெக்கார்டு ரெடி பண்ணிட்டாரு. திருச்சியில் ஒரு மணி நேரம் உரையாற்ற போறாரு, பெரம்பலூர்ல போய் ஒரு மணி நேரம், அரியலூர் 1 மணி நேரம். அவ்வளவுதான், நீங்க அரசியல்வாதிலாம் கடுகடுத்து போறாங்க, அரசியல் கிழமை தூக்கி மாறப்போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. திருச்சியே திணறுதுன்றாங்கல்ல. திருச்சி திணறதாங்க செய்யும். நான் சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லி நான் இதை வந்து அவரை நான் மட்டுப்படுத்துறேன் அப்படிலாம் சொல்லலாம். நீங்க ஒரு வித்தியாசம் இருக்கு சென்னைக்கும் மற்ற மாவட்டமும் வித்தியாசம். நீங்க சென்னையில் நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, திடீர்னு இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வரான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சிவகார்த்திகேயன் வரா, நீங்க போய் யாருமே சொல்றேன் சிவகார்த்திகேயன் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப குழந்தைகளாக இருப்பவங்க போய் முயற்சி பண்ணுவாங்களே தவிர மற்ற யாருக்கும் சிவகார்த்திகேயன் வராரா, ஓகேப்பா இங்க யாருப்பா வராரு, வேற ஒரு நடிகர் வராருப்பா. ரஜினிகாந்த் அவர்களை ஏர்போர்ட்ல பார்க்கும்போது இப்போ யாரும் ரொம்ப அப்படியே குதிச்சு அதெல்லாம் பண்றது கிடையாது. இது சென்னையுடைய ஒரு இயல்பு. நீங்க சென்னையை தாண்டி ஒரு நெடுந்தொடர்ல நடிக்கிற, ஒரே ஒரு நாள் நடிச்ச சார் போஸ்ட் அப்படின்னு சொல்ல ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா, சார் இந்த நெடுந்தொடர் நடிச்சவர் நீங்க தானே சார், நம்ம கூட போட்டோ எடுத்துக்கலாமா சார், இது இயல்பு. அப்படி இருக்கிற ஒரு ஊர்ல விஜய் மாதிரி உச்ச நட்சத்திரமாக இருக்கின்ற, நான் மறுபடியும் சொல்ல சூப்பர் ஸ்டாரா இருக்கின்ற விஜய் அவர்கள் திருச்சி மாதிரியான ஒரு பகுதிக்கோ இல்ல சென்னையை தாண்டி வேறு எந்த மாவட்டங்களுக்கு போனாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து கொண்டு அவரை பார்ப்பதற்கு வரத்தான் செய்வார்கள். அவருக்கு இயல்பாகவே ரசிகர்கள் பலம் அதிகமாக இருக்கு, அதனால மாற்று கருத்தே இல்லை. நீ பாக்குறோம், ஒரு பொண்ணு சொல்றாங்க, நைட்டெல்லாம் தூக்கமே வரல, எங்க அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் அப்படியே காலைல வந்துட்டேன், காலை 5 மணிக்கு என் வீட்டுல இருந்து கிளம்புனேன், இப்பதான் வந்திருக்கேன், நான் சாப்பிடல, மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு 16 பேர் 17 பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க. இந்த கிரௌட் ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது
எல்லா இடங்களிலும் விஜயை நாங்க பார்க்கணும். பார்த்து என்னமா பண்ண போறீங்க? எப்படியாவது அண்ணன் கூட ரீல்ஸ் எடுத்துறணும். அண்ணன் போற வண்டிக்கு முன்னாடி ரீல்ஸ் எடுத்து நான் போட்டாலே எனக்கு ஜென்ம சாபல்யம் அடைஞ்சுட்டேன். ஷார்ட்ஸ் போட்டேன், ரீல்ஸ் போட்டேன். எல்லாமே கணக்கு வந்துருச்சு. ஆனா முடிஞ்சா நானே ஒரு வீடியோ போட்டேன். என்னால என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாம் செஞ்சுட்டேன். என்னுடைய அரசியல் அறிவுங்கிறது அவ்வளவுதான். அரசியலாக நீங்கலாம் எப்படி நான் காலைல இருந்து சேனல்கள் பார்த்துட்டே இருக்கேன். சில பேர் பேசுறாங்க. என்ன விஜயோட அரசியல் என்னமா இருக்கும்? இலவசங்கள ஒழிக்க போற அரசியல்ங்க எங்க அண்ணனோட அரசியல். எதுல இருந்து இவங்க எடுக்குறாங்க? ஓ சர்க்கார். சர்க்கார் படத்துல இவங்க பார்த்திருக்காங்க. இலவசங்கள ஒழிக்க போற அரசியல். எங்க அண்ணன் வந்துச்சுங்க, மத்தியானம் ஒரு குழம்பு வைக்கிறோம், நைட் ஒரு குழம்பு வைக்கிறோம். குழம்பு மாத்தும்போது ஏன் அரசியல் கட்சியை மாத்தக்கூடாது? இது இன்னொரு பெண்மணி. இல்ல கொள்கையை ஓவரா சொல்லி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. எதுவுமே சொல்லாம வெளிப்படையா நான் ஒரு போட்டிக்கு வரேன், என்னை ஆதரிங்க. கொள்கையை கூட விடுங்க. கொள்கையை கூட விடுங்க. என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை அப்படின்னு சொன்னா கூட மக்களுக்கு போர் அடிக்கும். என்னவா நீ ஒண்ணுமே புரியலப்பா, நீ புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. சிம்பிளா அங்க வந்து பெண்கள் வந்திருக்காங்க. ஓகே. பெண்களுக்கு இன்னைக்கு வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. காலேஜ் போற பசங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது. அதே நேரத்துல இன்னைக்கு வந்து உயர்கல்வியில நிறைய சிக்கல்கள் இருக்கு. வாத்தியார்கள் இல்லாம இருக்காங்க, புரொஃபசர்ஸ் இல்லாம இருக்காங்க, பிரின்சிபல்ஸ் இல்லாம இருக்காங்க. ஏங்க யுஜிசில பல மாற்றங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துருச்சு. அந்த மாற்றங்கள் எல்லாம் செய்த காரணத்தினால் இங்க பெரிய இது இருக்கு. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. ஃபண்ட்ஸே இல்லாம இன்னைக்கு காலேஜ் செயல்பட்டு இருக்காங்க. எந்த விஜயோட ரசிகர்கள் காலேஜுக்கு போறாங்களோ அவர்களுடைய மையமான பிரச்சனை இது. இதற்காக வந்து விஜய் பேசுறாரு அப்படின்னா அவங்கள கனெக்ட் பண்ற விஷயமே சொல்றேன். மத்ததெல்லாம் விட்டுருங்க. உங்களை டைரக்டா கனெக்ட் பண்ண ஏப்பா உங்க காலேஜ்ல ப்ரொஃபசர் வராரா வரலையா? பார்ட் டைம் ப்ரொஃபசர்ஸா வராங்களா? ஃபுல் டைம் ப்ரொஃபசர்ஸ் வராங்களா? உங்க காலேஜ்ல உங்களோட யுனிவர்சிட்டில இன்னைக்கு வந்து வைஸ் சான்சலர்ஸ் இருக்காங்களா இல்லையா? அவங்க சரியா நடந்துக்கிறாங்களா இல்லையா? இந்த கேள்வியை கூட விஜயால கனெக்ட் பண்ணி பேச முடியுமா? பள்ளிக் கல்வித்துறை மட்டும் இல்ல, எடுத்துக்கலாம். அந்த இளைஞர்களே வந்து விஜய் தான் அடுத்து ஆட்சி அமைக்கணும், இவங்க இருந்தவங்க எல்லாம் போதும். அதாவது விஜயோடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன கேட்டா ஏ பொலிட்டிக்கலா இருக்கிற ஆட்கள் தான். நான் மறுபடியும் சொல்லுவேன். இந்த மாதிரி அரசியலையே புரிந்து கொள்ளாத இல்ல அரசியல்னா இதுதான் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் தான் விஜயோட மிகப்பெரிய பலம். விஜயே அதுதான். நீங்க விஜய்க்கு பெரிய மெச்சூரிட்டி இருக்கு. விஜய்க்கு பெரிய அரசியல் புரிதல் இருக்கு. அந்த அரசியல் புரிதல் விஜய்க்கு இருக்கு. ஆனா இவர்களுக்கு இல்ல. அத கடத்த இல்ல. விஜய் ஏன் கடத்தாம இருக்காருன்னா அவருக்கே அந்த அரசியல் புரிதல் இல்ல. நீங்க ஒண்ணுல திருச்சியை பத்தி அவர் இன்னும் ஒரு உண்மையிலேயே சில பேர் சொல்றாங்க ஒரு வாரம் மனப்பாடம் தான் பண்ணுவார். திருச்சியை பத்தி என்னென்னலாம் பேசணும் இந்த 15 நிமிஷம் பேச போறதையும் அவர் மனப்பாடம் பண்ணி தான் கொண்டு வருவாரே தவிர திருச்சியில என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு சார் இங்க காவேரி போகுது அப்படியா காவேரி போதா யாருமே சொல்லவே இல்லைன்னு தான் கேட்பார் அவர். அவருக்கு உண்மையிலே தெரியாதுங்க. இந்த பிரச்சனைகள் இங்க இருக்கு சார். இந்த பிரச்சனைகளுக்கு காவிரி தண்ணி வந்துருச்சு சார். இந்த வாட்டி பிரச்சனை இல்லை மழையெல்லாம் பெஞ்சிருச்சு. ஆனா கடைமடை பகுதி வரைக்கும் போகாம இருக்கு. இன்னைக்கு வந்து நெல் கொள்முதல்ல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்த டிபிசில போகும்போது அவங்க லஞ்சம் கேட்கறாங்களா? அந்த அரசு அதிகாரிகள் கேட்கறாங்களா? இந்த மாதிரியான இஷ்யூஸ் இல்ல மழையில வந்து நனைஞ்சுகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து மாற்றாக விஜய் ஏதோ சொல்ல போறாரு. விவசாயிகளுக்கான பாதிப்பு ஏற்படாத மாதிரி சொல்ல போறாரு. இது வந்து ஒரு டெல்டாவை வேற மண்டலமா அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு அதுல அறிவிச்சாங்களா இல்லையா? இந்த மாதிரியான கேள்விகளை விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளை கூட விஜய் பேசுவாரன்னா இல்லை. விஜய் பேசுவாரா மாட்டாராங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா விஜய்க்கு அந்த புரிதல் இருந்து அவர் பேசினாருன்னா இந்த மக்களும் நாங்களும் அரசியல் மயப்படுத்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. விஜய் அவர்கள் சினிமால என்ன பேசியிருக்காரோ அதை தான் எங்களுக்கான ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கு. நீங்க அதை தாண்டி என்ன பேசுறீங்க? தளபதி 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 டிவிக்கே 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 சீமான் ஒளிக இதை தாண்டி உங்களோட அரசியலாக நீங்க என்ன வெளிப்படுது? நீங்க பாக்குறீங்கல்ல, நீங்க மாநாட்டுக்கு போயிட்டு வர்றாங்க, எல்லாத்தையும் மைக் பிடிச்சி எல்லாரும் கேட்கறாங்க, சொல்லுங்கம்மா என்னம்மா என்ன டிவிக்கே 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 தளபதி தளபதி இதுதானே பண்றாங்க. அந்த கட்சியோட தலைவரே என்ன வேலை செய்யறாருங்கிறது தெரியாத ஒரு நிலையில தானே இந்த கட்சி போயிட்டு இருக்கு. அப்ப அந்த அரசியல் மயப்படுத்தாத இந்த குரூப் தான் விஜயோட ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. அப்படிதான் இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஏன் வந்து அவரோட மேக்சிமம் அரசியல் இப்ப என்ன பண்றாரு? பயணம் செய்யற வண்டி வருது, துண்டனி கூட நான் வாங்கிக்கிறேன், குண்டு நான் வாங்கிக்கிறேன். ஓ சார் கூட சொன்ன எக்ஸ்ட்ரா ஓ சரி போட்டுக்கிறேன் போதும் உனக்கு அப்பா சார் எனக்கு போதும் சார் இது போதும் சார் நான் என் குடும்பத்தை தொண்டர்களுடைய ஆசை இல்லையா அது? தாராளமா செய்யணும். சார் நீங்க எந்த சொல்லி எக்ஸ்டர்னலா செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்றீங்க. கண்டென்ட்டா ஒண்ணு இருக்குல்ல. ஏன் இது மறுபடியும் ஏற சொல்றாரு? அக்கறையிலே நான் சொல்றேன். நீங்க இந்த குரூப் கூட சில பேர் வாக்காளர்களா மாறாதுங்க, வேடிக்கை பார்க்கும் இந்த குரூப்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொல்றேன் வாக்காளர்கள் கூட மாறுவாங்க. நீங்க வந்து அவருக்கு ஓட்டு கூட போடலாம். இது உங்களை நீங்க நினைக்கிற மாதிரி முதன்மை சக்தியாக உங்களை மாற்றாது. நீங்க ஓட் பெர்சன்டேஜ் வாங்குவீங்க. அந்த ஓட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு சீட்ஸ் கன்வெர்ட்டபிலிட்டி கொடுக்குமானா நிச்சயமாக கொடுக்காது. எது சீட்ஸ் கன்வெர்ட்டபிலிட்டி கொடுக்கும்னா விஜய் என்ன கண்டென்ட் பேச போறாருன்னு ஆவலோட காத்துட்டு இருக்காங்க இல்லையா? பரவாயில்ல இன்னைக்கு வந்து ஊடகங்கள் கூட அவருக்கு எவ்வளவு கவரேஜ் கொடுத்தாலும் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூட இந்த கேள்விக்கு அவங்களுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு நேரம் அண்ணனுக்கு பில்டப் கொடுத்துட்டே இருப்போம். விஜய் கிட்ட என்ன பேச போகிறாருன்னு விவாதங்கள் நீ துவங்கி இருக்கு. அட்லீஸ்ட் அந்த விவாதங்களுக்கான பதிலாகவாது அவர் ஒன்று பேசணும்ல. அதை பேசுற கண்டென்ட் தான் எனக்கு முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா, திருச்சியில இந்த பிரச்சனைகள் இருக்கு, பெரம்பலூர்ல இந்த பிரச்சனைகள் இருக்கு, அரியலூர்ல இந்த பிரச்சனைகள் இருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க வந்து பெரம்பலூர்ல வேப்பூர்னு ஒரு குன்னத்தோட பகுதியில தான் ஒரு வேப்பூர்னு இந்த கல்லூரிக்கு நான் போயிருக்கேன். வேப்பூர் வந்து விமன்ஸ் காலேஜ். நான் கூட கேட்டேன், ஏங்க நீங்க வந்து இங்க வேற பக்கத்துல பசங்களுக்கு ஏன் காலேஜ் இருக்கு? சார் பெரம்பலூர் தான் சார் போகணும். ஏங்க இங்க காலேஜ் இல்லைன்னா இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ்னா நீங்க அதுக்கு கதை சொல்றாங்க.
நீங்க வந்து அதில ஏன் அந்த கதை நான் சொல்றேன்னா, நாங்க பார்க்கும்பொழுது 2வது, 3வது வருஷம் படிக்கிற பசங்க தாலி நெறைய இருந்துச்சு எல்லார் கழுத்துலயும். என்ன சின்ன பசங்களா இருக்குங்க, இதெல்லாம் தாலி கட்டிட்டு வருது என்ன மேடம் கேட்டபோது, சார் இங்க குடி வந்து மிகப்பெரிய பிரச்சனை. குடிச்சிட்டு நெறைய பேரு இறந்ததுனால 2011, 16ல இருந்த தாரேஸ் அகமது அவர் என்ன சொல்றாரு, இந்த கல்லூரிக்கு எந்தவித கண்டிஷன்ஸும் இல்லாம +2ல பாஸ் பண்ணா போதும் சீட்டு குடுங்க. எப்படி குடிச்சிட்டு சாகுறவன் சாகட்டும். இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கல்விய குடுத்துட்டீங்கன்னா, இவங்க வந்து சொந்த கால்ல நிப்பாங்க. இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. நீங்க வேப்பூர்ல இருக்கிற விமென்ஸ் கவர்ன்மென்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ்க்கு ஒரு வரலாறு இருக்கு. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? நான் இது ஏன் தெரியணும்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்க அப்போ இறங்கி நடக்கும்போது தான் அதெல்லாம் தெரியும். உங்களால இறங்கி நடக்க முடியாது நான் புரிஞ்சுக்கிறேன். அட்லீஸ்ட் ஓகேப்பா என்னென்ன தாலுக்கா எத்தன தாலுக்கா இருக்குங்க பெரம்பலூர்ல? ஓகே பெரம்பலூர்ல வந்து சார் குன்னம் இருக்கு சார். வேப்பூர் இருக்கு சார். பெரம்பலூர் இருக்கு சார். 4 தாலுக்கா இருக்கு சார். திருச்சியில ஒரு 4 லால்குடி இருக்கு சார். அப்ப அந்த தாலுக்கால நான் சொல்றேன் வருவாய் மாவட்டங்கள் மட்டும் சொல்றேன். வருவாய் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நான் சப் டிவிஷன்ஸ்குள்ள போல, தொகுதிகளுக்குள்ள போல, நான் வந்து பிளாக் டிவிஷன்ஸ்க்கோ, வில்லேஜ் பஞ்சாயத்துக்குலாம் நான் போல. இதுல இருக்கிற இந்த பிரச்சனைகளை கூட விஜய் எந்த அளவிற்கு பேசுவார்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுவே நான் தயங்கிட்டு தான் இருப்பேன். நான் பேச மாட்டேன். என்னோட யூசுவல் கன்டென்ட் அரசியல் அதெல்லாம் இந்த சுற்றுப்பயணத்துல பேச போறாரு. 90 நாட்கள் இருக்கு. 90 நாட்கள் இருக்கு. அதுல எத்தன நாட்கள் விஜய் வெளிய வர்றாரு? 16 நாள் வர்றாரு. நான் அடிச்சு சேலஞ்ச் பண்றேன். இந்த 16 நாள்ல விஜய் ஒட்டுமொத்தமாக 16 மணி நேரம் பேசப் போவது கிடையாது. ஏங்க தமிழ்நாட்டு அரசியல் அவ்ளோ கேவலம் ஆயிடுச்சான்னு நான் கேட்கிறேன். மணிக்கணக்காக இங்க வந்து பேசி எவ்வளோ பேர் ஏன் பேசிட்டே இருக்கிறாங்க? நெறைய பேர் பேசிட்டாங்க. இவர் பேசாம அரசியல் பண்றாருன்றாங்க. இல்லங்க எதுவுமே பேசாம இருந்தா நீங்க யாருன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது நான் கேட்கிறேன். இப்போ நீங்க இந்த பிரச்சனைகள் குறித்து இப்போ அவரே வந்து மதுரை மாநாட்டில ஏன் 1/2 மணி நேரம் பேசுறாரு? அதிலேயே வந்து கையடிச்சுட்டு போயிருக்கலாம்ல. அப்பா எல்லாம் பார்த்துட்டீங்களா? நான் இங்கிட்டு காமிக்கிறேன். அப்ப சீமான் சொல்ல மாரி தான் இது வந்து வேடிக்கை காட்ட ஒரு சிங்கமா மாறிடும். அதானே பண்ணிட்டு இருக்காரு இப்போ. என்ன கன்டென்ட் தானேங்க கடைசியா விஜய் இன்று என்ன பேசினார்? விஜய் எதுவும் பேசவில்லை. எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேனே. ம். இப்போ வந்து மைக்க நீட்டுறாங்க ஆமா. பத்திரிகையாளர்கள். மைக்க நீட்டின உடனே அவர் கதவ டோர் சாத்திடுறாரு. சாத்திறாரு. அதான் ஆனா சமூக ஊடகங்கள்ல அதை எடுத்து போட்டு ஊடகங்களை இப்படிதான் பண்ணணும். அவங்களுக்கு இப்படிதான் சமத்தி அடி கொடுக்கணும் அப்படின்னு தாவேக்க தொண்டர்கள் பேசுறாங்க. அது அவனோட அரசியல் புரிதல். அவனோட மேக்ஸிமம் அரசியல் புரிதல் அதுவா தானே இருக்கு. சரி இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க. நாளைக்கு வந்து சட்டமன்றத்துல தெரியாத்தனமா உள்ள போயிட்டீங்க. மைக் பிடிச்சா எங்க அண்ணனுக்கு வேணும்னு ஏன்டா மைக் வைக்கிறீங்கன்னு கேட்பீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஸ்டாலின் வந்து எங்க அண்ணனை பேச சொல்லியிருப்பாரு. எங்க அண்ணனுக்கு தெரியாத அரசியலா? எங்க அண்ணன் வந்து ட்ரம்ப் கூட பேசுற ஆளு. அவர் போய் இந்த சின்ன சட்டமன்றத்துல பேசுறான்னு கேட்பியா நீ? நீங்க ஏன் செய்தியாளர்களை சந்திக்கலன்னா சொல்றாங்கன்னா, செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லும் பொழுது தான் நீங்க யாருன்னு எக்ஸ்போஸ் ஆவீங்க. நீங்க அப்பதான் தெரியும். எல்லோருக்குமான முதலமைச்சர் வந்தா, சார் இந்த பயணத்துல என்ன சார் சாதிச்சுட்டு வந்திருக்கீங்க? எதிர்க்கட்சி தலைவர் நீங்க என்ன சார் செஞ்சுட்டு இருக்கீங்க? பாஜக நயினா நாகேந்திரன் என்ன சார் செய்றீங்க? எல்லோருக்குமான கேள்விகள் பிரேமலதா விஜயகாந்த் யாராக இருந்தாலும் நீங்க பத்திரிகையாளர்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த கேள்விகளை கேட்டுட்டே இருக்கிறாங்க. நான் அப்படியே கதவை சாத்திட்டேன்னா முடிஞ்சு போச்சுப்பா. அப்பா நல்ல வேளை தப்பிச்சிட்டேன்யா அப்படின்னு நீங்க எப்படி நினைக்க முடியும்? நீங்க எந்த தருணத்துல தான் பேச போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க கேள்விகளே கூட எடுக்க வேண்டாம். உண்மையிலே நீங்க பெரிய தைரியசாலி தானே. ஒன் வே கம்யூனிகேஷன் மன் கி பாத்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு இல்லையா? அதே மாதிரி நான் வந்து என் மனதின் குரலாக நான் ஒன் வே கம்யூனிகேஷன் பண்றேன். அதையாவது நீங்க பண்ணுங்க. அதையே பண்றதுக்கு நீங்க தைரியம் இல்ல. நான் வந்து பெரிய சிங்கம். நான் வந்து சட்டமன்றத்துக்கு போறேன். என்னோட டீமோட சேர்த்து நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றது எப்படி சரியாகும்? இப்ப ராஜ்பவன் ஒண்ணு சொல்றாருல, இந்த கூட்டம் தன்னிச்சையாக வரக்கூடிய இந்த கூட்டம் இதே திமுகவோ அதிமுகவோ டெம்போ வச்சு கூட்டிட்டு வந்து ஆட்களை இறக்குறோமா, இல்ல வந்து நாங்க பிரியாணிக்கு பீரு வைக்கிறோமா, இப்படி எல்லாம் பல விஷயங்களை மேற்கொண்டு சொல்றாங்க. நான் ஒன்னு சொல்லவா? விஜய் என்ற நடிகராக தமிழக வெற்றி கழகம்னு துவக்காமல் இதே விஜய் வந்தாலும் இந்த கூட்டம் வருமா வராதா? வரும். அப்பதான் அவ்வளவுதான் ஆன்சர். விஜய்ங்கிற நடிகரை பார்க்கறதுக்கு வரதாங்க செய்வாங்க. நான் வேற உதாரணம் சொன்னா உடனே மட்டுப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. இல்லங்க எந்த நடிகர் வந்தாலும் எந்த நடிகை வந்தாலும் கூட்டம் கூடத்தான் செய்யும். அவங்கள மக்கள் பார்க்கத்தான் வர செய்வாங்க. நான் கூடுதலா அதனால தான் சேர்த்து சொல்றேன். இதெல்லாம் ஓட்ஸா கன்வெர்ட் ஆகாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஓட்ஸா கன்வெர்ட் ஆகும். ஏன்னா விஜய்ங்கிற அந்த முகம் மட்டும் எனக்கு போதும். விஜய் கையசிச்சாருங்க எனக்கு. அதை விட என்னங்க வேணும் எனக்கு வாழ்க்கையில? என்னோட ஹார்ட்டே வந்து எங்க விஜய் மாமாட்ட தான் இருக்குன்னு சொல்ற பிள்ளைங்க எனக்கு தெரியும். நீங்க அப்பா அம்மா மிரட்டுற பசங்களை எனக்கு தெரியும். நீ வந்து அவருக்கு மட்டும் ஓட்டு போடாம நீ வா. நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்ற பசங்களை எனக்கு தெரியும். இருக்கதான் செய்யறாங்க. என்ன அன்பார்ச்சுனேட்லி அவங்களும் வந்து அரசியல் புரிதலே இல்லாம காலேஜஸ் போறாங்க, பெரிய படிக்கிறாங்க, ப்ரொஃபசர்ஸா இருக்கிறாங்க. அவங்களே என்னன்னா எனக்கு எந்த அரசியல் புரிதலும் தேவையில்லை. அவங்களுக்கு என்னன்னா திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை. ஏன் சார் சரியில்லை அப்படிங்கிறதுக்கும் டீட்டெயிலா பேச மாட்டேங்கிறாங்க. விஜய் ஏன் வரணுங்கிறதுக்கு டீட்டெயிலா பேச மாட்டேங்கிறாங்க. சார் விஜய் வந்தா எல்லாம் மாறிடும் சார். எல்லோருக்கும் சொல்லுவதான் மோடி வந்தா மாறிடும், ராகுல் காந்தி வந்தா மாறிடும், யார் வந்தாலும் நான் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன். யார் வந்தாலும் எதுவும் பெருசா உடனே மாறாதுங்க. இது ஒரு சமூக நீதி திட்டத்தை உடனே கொண்டு போய் சேர்த்து ஓவர் நைட் எல்லாத்தையும் மாத்திடுவீங்களா? மாத்தவே முடியாது. யார் வந்தாலும் சொல்றேன். திமுக ஆட்சி கண்டினியூ ஆகுது. உடனடியாக எல்லாத்தையும் தலைகீழா ஒரே நாள்ல புரட்டி போட முடியுமா? புரட்டிலாம் போட முடியாது. இவங்க ஒரு மேஜிக் அது என்ன? இது மேஜிக் வேண்டா அது. விஜய் வந்தார் அப்படியே எல்லாத்தையும் காமிச்சாருங்க. எல்லாம் மாறிடுச்சுங்க. அதெல்லாம் மாறவே மாறாது. இன்னும் சொல்லப்போனா
அரசியல் புரிதல் இருக்கின்ற பல தலைவர்களே இன்னைக்கு திணறிட்டு இருக்கும் பொழுது அரசியல்னா என்னன்னே தெரியாத விஜய் அது இனி எப்படி மாத்துவார்? விஜய் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறத இல்ல தெரியுமா? பொது சமூகத்துல ஒரு அப்ரிசியேஷன் உருவாகும்ல. அதாவது 5 மணி ஒரு ஒரு 5 மினிட்ஸ்ல போக வேண்டிய இடத்துக்கு 2 மணி நேரமாக விஜய் ஊர்ந்துட்டு வராரு. மக்கள் வெள்ளத்துல தொண்டர்கள் வெள்ளத்துல ஊர்ந்துட்டு வராருன்றப்போ, அது பார்க்குற மக்கள் வந்து இவ்ளோ ஆரவாரமா இருக்கு. இவ்ளோ மக்கள் எழுச்சி இருக்கு. கண்டிப்பாங்க. சப்போர்ட் இருக்குன்ற நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க. ம். ஆனா, அல்டிமேட்டா அவங்க கேட்கின்ற கேள்வி, ஓகேங்க 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் வந்தாரு. விஜய் வந்து ஒரு நாள் ஃபுல்லா சேனல்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாமலே தவழ்ந்து வருகின்ற விஜய்ன்லாம் சொல்லி போடுவாங்க. பாருங்க நமக்கா சாப்பிடாமலாம் வராரு. எல்லாம் ஓகே தான். கடைசியா விஜய் என்ன டெலிவர் பண்ணாருங்கிறது தானே. விஜய் எதுக்கா வரார்? நீங்க சுற்றுப்பயணம்ங்கிறதோடைய மையமான நோக்கம் என்ன? விஜய் சில விஷயங்களை திருச்சியில் பேச விரும்புகிறார். விஜய் சில விஷயங்களை பெரம்பலூரில் பேச விரும்புகிறார். மதுரையில் பேசுறாரு, திண்டுக்கல்ல அதுதானே மையமான பொருள். இல்ல ஆரம்பத்துல இருந்து விஜய் அண்ணே வந்தா கெடுகெடுக்கும், தடதடக்கும்னு சொன்னது எல்லாவற்றிலுமே மையமான விஷயம்ங்கிறது விஜய் என்ன பேசப் போகின்றார்? இந்த ஊர் சார்ந்த பிரச்சனைகளை பேசப் போகின்றாரா? திமுக மட்டும் எதிர்த்து பேசப் போகின்றாரா? திமுக அமைச்சர்கள் குறித்து பேசப் போகின்றாரா? அதிமுக அட்டாக் பண்ண போறாரா? இல்லையா? பாஜக அட்டாக் பண்ண போறாரா? இல்லையா? இப்படிங்கிற விஷயங்கள் தானே. விவசாயிகளோட பிரச்சனை எடுத்து பேச போயிட்டாரா? வணிகர்கள் பிரச்சனை எடுத்து பேச போயிட்டாரா? திருச்சியில கார்ப்பரேஷன் இஷ்யூஸ் எடுத்து பேச போறாரா? இதெல்லாம் பேசினா தானே அவங்க கடைசியா எதை வச்சு ஓட்டு போடுவாங்க? ஏய் அன்னைக்கு வந்து 13ஆம் தேதி விஜய் வந்து 4 மணி நேரம் வந்தாருப்பா. 4 மணி நேரம் வந்திருக்காரா? ஓட்டு போட்டோன்னு யாராவது போடுவாங்களா? அரசியல் தெரிஞ்சவங்க சொல்றேன். அரசியல் தெரியாதவன் ஓட்டு போடுவான். அவன் 4 மணி நேரம் இல்ல. 4 நிமிஷம் வந்தா கூட, எங்க அண்ணன் அன்னைக்கு வந்தார்ல. டிவிஎஸ் டோல்கேட்டுக்கு வந்தார்ல. அப்ப நான் போட்டோ எடுத்திருக்கேன்ல. அது பத்தாதா எனக்குன்னு போடுவான். அது அரசியல் புரிதல் இல்லாத கூட்டம். அரசியலை புரிந்து கொள்கின்ற கூட்டம் என்பவர்கள் அவங்க ஏன்னா எல்லாருமே இத கடந்து தானே வர்றாங்க. நாளைக்கு முதலமைச்சர் போனார்னா ஒரு பெரிய கூட்டம் வரும். உதயநிதி ஸ்டாலின் போனார்னா ஒரு கூட்டம் வரும். எடப்பாடி போனார்னா கூட்டம் வரும். எல்லோரும் வந்து கூட்டம் வரத்தான் செய்யும். நான் ராஜ்மோகன் சொல்லும்போது எனக்கு காசு கொடுக்காத கூட்டம். ஆமா காசு கொடுக்காத கூட்டம் தாங்க. விஜயை பார்ப்பது காசு கொடுக்காத கூட்டம் வரத்தான் செய்யும். நீ அது நடிகராக வந்தாலும் வரத்தான் செய்யும். நான் தமிழக வெற்றி கழகமாக வரவில்லை. நான் சும்மா இப்போ ஒண்ணும் இல்ல. கொடைக்கானலுக்கு போனார் இல்லையா? ஜனநாயகன் ஷூட்டும் போது, நான் வந்து நடிகராக இங்கு செல்கிறேன். என்னை யாரும் பின்தொடர்ந்து வராதீர்கள். அப்படி சொல்லிட்டு ஏற்கனவே செட் பண்ணாங்க. அது வேற விஷயம். மதுரையில இறங்குனோனே வண்டி செட் பண்ணிருப்பான்னு செட் பண்ணாங்க. கொடைக்கானல்ல அவர் வந்து கையசைச்சிட்டே போறாரு. நடிகராக போனாரா? தமிழக வெற்றி கழக தலைவராக போனாரா? நடிகரா தானே போறாரு. ஷூட்டிங் தானே போறாரு. கொடைக்கானல்ல ரூம்ல இருந்து ரெசார்ட்ல இருந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு போறாரு. தான் போறார்ல. அப்ப ஏன் எல்லாரும் கை காமிச்சு காமிச்சாங்க? அது வந்து அப்ப சொல்லுவீங்களா? எழுச்சி மிக்க கூட்டம் இது. எவ்வளவு இந்த எழுச்சி யாருக்காவது பார்த்திருக்கிறீர்களா? இல்லையே. நாளைக்கு சிவகார்த்திகேயன் போனாலும் நடக்கும். அஜித் அவர்கள் போனாலும் நடக்கும். இல்ல வேறு எந்த நடிகர் போனாலும் நடக்கும். இது நடக்கத்தான் செய்யும். அதனால இந்த கூட்டம் வரத்தான் செய்யும். நீங்க இன்னும் எல்லா மாவட்டங்களும் இன்னும் பெரும்பாலான கூட்டங்கள் வரத்தான் செய்யும். இன்னொன்னு புஷி ஆனந்த் சில விஷயங்களையும் செய்வார். அதையும் சேர்த்து தான் பேசணும். திருச்சின்னா திருச்சி சுத்தத்துல இருக்க எல்லா ஊர்ல இருந்து ஆளை திரட்டி கூட்டிட்டு வந்துருன்னு அவர் அந்த வேலையை செய்வார். வேன்ல கொண்டு வந்து ஆளை இறக்க செய்வார். நீ குடும்பங்களா வரதை விட்டுருங்க. குடும்பங்களாக வந்து நான் காலைல இருந்து காத்துட்டு இருந்தேன். அது வேற விஷயம். இந்த கூட்டம் தொடர்ச்சியாக நடந்து வர கூட்டம் என்பது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நீங்க காசு கொடுக்காத கூட்டம் தான் மறுபடியும் சொல்றேன். ஆனா ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இவ்வளவு பேரை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற அசைன்மெண்ட்டும் அதுல இருக்கும். அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா இப்போ இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி ஒரு திருப்பு முனை அப்படின்றது தான் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒன்று. தீரர்கள் கூட்டம்னு திமுக காரங்க சொல்லுவாங்க. ஒரு புறம் அம்மா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஸ்ரீரங்கத்துல ஆமா. போட்டியிடுறதெல்லாம் பார்த்திருக்கோம். அப்போ ஒரு முக்கியமான பிரதான இடத்த தமிழ்நாட்டினுடைய இதயமாக கருதப்படுகிற திருச்சியிலிருந்து ஆரம்பிக்கிறார் இல்லையா? இல்லங்க அதுதான் சொல்றேன் இல்லையா? நீங்க சொல்ற உதாரணங்களா இருக்கலாம். இல்ல தொலைக்காட்சியில வந்து திருச்சி ஒரு திருப்பு முனைன்னு சொல்றதுல ஒரு 20 நிமிஷம் வீடியோல திமுக பத்தி ஒரு 15 நிமிஷமோ, 5 நிமிஷம் அதிமுக பத்தி பேசிட்டு, இந்த காரணங்களால விஜய் இத சூஸ் பண்றாரு. நீங்க அதுதான் சொல்லணும். அது எப்படி எனக்கு புரியவே இல்ல. திமுக வந்து இங்க தான் முதலாக தேர்தல் நிற்கலாமா, வேண்டாமா என்ற ஜனநாயகபூர்வமான முடிவு எடுத்தார்கள். கலைஞர் வந்து திருப்புமுனை திருச்சி என்று சொன்னார். ஜெயலலிதா ஸ்ரீரங்கத்தில் எல்லாம் ஓகேங்க. விஜய் என்னங்க பண்ணாரு? திருச்சிக்காக விஜய் என்னங்க பண்ணியிருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி நான் இங்க ஸ்டார்ட் இல்ல அந்த அரசியல் புரிதலோட தான் சூஸ் பண்ணிருக்காரு. அதெல்லாம் இல்லங்க. ஒரே சிம்பிள் லாஜிக். விக்கிரவாண்டி நான் வந்து வட மாவட்டங்கள் கவர் பண்ணிட்டோம். மதுரை தென் மாவட்டங்கள கவர் பண்ணிட்டோம். அப்ப சென்ட்ரல்ல இருந்து ஆரம்பிப்போம். நீங்க அதனால தான் மதுரை கொண்டு வந்து லாஸ்ட்ல போடுறாரு. அப்ப மதுரை இப்ப தானே போயிட்டு வந்தோம். மதுரை கடைசியா போட்டுக்கோ. அதான் லாஜிக். சிம்பிளான லாஜிக் அதுதான். டிசம்பர் 20 மதுரைன்றது அதுதான். அதுதான் லாஜிக். ஏன்னா மதுரை இப்ப தானே போயிட்டு வந்தோம். கடைசியா அத போட்டுக்க. விக்கிரவாண்டி எப்ப சார் போனோம்? அது போன வருஷம் போனப்ப அதுக்கேத்த மாரி நீ போட்டுக்க. இன்னொன்னு பாருங்க. திண்டுக்கல், மதுரை, தேனி. எப்படி ஒரே நாள்ல கவர் நீங்க திருச்சியே கவர் பண்ண முடியல. திண்டுக்கல், மதுரை, தேனி அப்ப என்ன பண்ணணும்? தலைவர் வந்து அட்லீஸ்ட் அப்ப 2 நாளாவது நீங்க சுற்றுப்பயணம்ங்கிறது போணும். நான் அதனால தான் சொல்றோம். நீங்க சனிக்கிழமை தான் நான் வந்து கண்ணு முழிச்சு நான் வெளியே வருவேன்னு சொல்றதும், சனிக்கிழமை தான் 6 மணி 7 மணிக்குள்ள முடிச்சுக்குவேங்கிறது என்ன விதமான அரசியல்? விஜய் தெளிவா தான் பண்றாரு. விஜய் என்னன்னா பேசுறதுக்குலாம் அவர் வரல. கையசைச்சாலே போதும். இந்த கூட்டத்திற்கு கையசைக்கிறது மேக்ஸிமம். அவனுக்கு தேவையான ரீல்ஸ் கிடைச்சிருச்சு. அவனுக்கு தேவையான ஷார்ட்ஸ் கிடைச்சிருச்சு. அத விட என்ன வேணும் அவனுக்கு? இந்த வாகனத்துக்கு முன்னாடி இன்னும் போட்டோ எடுத்திருக்கேன்டா. இத விட எனக்கு பெருமையான விஷயம் வேணுமா? அந்த மாதிரியான ஒரு கூட்டத்த அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டுல நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோங்கிறது ஒரு துர்பாக்கியமான நிலைமையா நான் பார்க்கிறேன். அதுக்கு நான் திராவிட கட்சியில சேர்த்து தான் சொல்றேன். அதாவது ஏன்னா, அவங்களும் வந்து இத அரசியல்மயப்படுத்த தவறிட்டாங்களோ! ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாமே அரசியல்மயப்படுத்த தவறிட்டோமோ! அப்படிங்கிற ஒரு பார்வை தான் அல்டிமேட்டா வருது.
ஏன்னா படிச்சவன் படிக்காதவன் எல்லாருமே விஜய் வந்துட்டார் விஜய் வந்துட்டார் விஜய் வந்துட்டார் அப்படின்னு நீங்க போகும்பொழுது ஓகே ஓகே புதுசா ஒருத்தர் வராரு, நானும் வரவேற்க தான் செஞ்சேன். ஆனா அவருக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்ல, அரசியல் தன்மையே இங்க இல்ல. அப்படிங்கும்போது நான் வெளியே வர வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போ இந்த மக்களும் எப்ப புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலை புரிந்து கொண்டால், இல்ல விஜய் பேசுறது அரசியலே அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, இந்த இளைஞர்களும், இந்த பெண்களும், ஓ! இது என்ன என்ன பேசுறாரு இவரு? அன்னை சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காரே. அரசியல்னா நம்ம வேற ஏதோ நெனச்சுட்டு இருந்தோமே அப்படிங்கிறத அன்னைக்கு புரிவாங்க. புரியும் பொழுது இங்க நிலைத்து நிற்கிற இந்த வாக்கு வங்கியும், இந்த கூட்டமும் என்ன ஆகும் அப்படிங்கிறத அப்பதான் பார்க்க முடியும் நம்மளால. இதுல முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இந்த முப்பெரும் விழாவுக்கு தொண்டர்கள் கடிதம் எழுதியிருக்காரு. அதுல குறிப்பாக ஒரு சில இடத்துல வந்து கொள்கை இல்லாத ஆட்கள் இல்ல அப்படின்றாரு. அ கூச்சலிட்டு வருகின்ற கூச்சலிட்டு கும்மாளம் போடக்கூடிய ஆட்கள் அல்ல நம்ம. நம்ம வந்து கொள்கைவாதியாக இருக்கணும். கொள்கை கூட்டமாக நம்ம இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு. அது மறைமுகமாக விஜய் தான் சொல்றாரு. மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறாங்கன்றத சொல்ல வராரா அப்படின்னு. இருக்கலாங்க. நீங்க ம். இடையூறு ஏற்படுத்துறத கூட அவர் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கலாம். இன்னைக்கு நீங்க வந்து வெளிப்படையாக விஜய் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறார். என்ன கடிதம் எழுதுறாரு? எங்களுக்கு வந்து கடுமையான நெருக்கடி குடுக்குறாங்க. இந்த நெருக்கடி குடுத்து ஒருவேளை யாருக்காவது என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க ஸ்டாலின் அரசாங்கம் தான் பொறுப்புன்னு எழுதுறார். இங்க பாருங்க, ஒரு பக்கம் நிபந்தனைகளே போடாத, நான் நிபந்தனைகள் போட்டு மக்களுக்கு நான் சேஃப்டி குடுத்தா, யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல 16 பேர், 17 பேர் மயக்கம் போட்டாங்கன்னா, அதுக்கும் ஸ்டாலின் தான் காரணம். இப்படி சொல்லுவீங்களா நீங்க? அப்போ அதற்கு பதிலடியாக உண்மையிலே இவங்க ஒரு பில்டப் குடுத்தாங்க இல்லையா? அந்த பில்டப்க்கு இன்னைக்கு காவல்துறை என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? விஜய் ஏர்போர்ட்ல நிப்பாட்டி ஊருக்கு கிளம்புன்னு அனுப்பிச்சு விட்டுருக்கணும். ஆனா காவல்துறை அது பண்ணவே இல்ல. உண்மையிலேயே காவல்துறை வந்து கடுமை காட்டியிருந்தாங்கன்னா, இந்த கூட்டத்த அப்படியே அப்பா கலைஞ்சு போயிடலாம். கிளம்பு ஓடு. எல்லாம் ஊருக்கு போ. அவர முடிச்சு இவ்வளவு கூட்டம் நான் சேரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. ஆனா காவல்துறை அனுமதிக்கிறாங்க. பின்னாடி தொடர்ந்து வராதீங்கப்பான்னு சொல்லி சொன்னாங்க. தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்காங்க. ஹெல்மெட் போட்டு வாங்கன்னு அந்த கட்சியோட ஆனந்த் சொன்னாரு. ஹெல்மெட் எல்லாம் போடல. மரத்து மேல ஏறாதன்னாங்க. மரத்து மேல ஏறுறாங்க. இப்ப கட்டடத்து மேல ஏறாதன்னு பொதுச்செயலாளர் ஆனந்த் சொல்லியிருக்காரு. கட்டடத்து அவன் எல்லா சேட்டையும் பண்ணிட்டே தான் இருக்கான். எம்ஜிஆர் பேரிகேட் மேல அந்த எல்லா கம்பிகள் சேட்டையும் மாரி பண்ணிட்டே தான் ஏறுறாங்க. இருக்கான். உண்மையிலேயே காவல்துறை இப்ப நெனச்சா இது இப்படி நிப்பாட்டு சார். சார் நீங்க பெரம்பலூர்லாம் போற பெர்மிஷன் கிடையாது சார். பெரம்பலூர்லாம் அட்லீஸ்ட் திருச்சியிலாவது இவ்வளவு போலீஸ் இருக்கும். பெரம்பலூர்ல என் போலீஸ் யூனிட்ட கொண்டு வந்து என்ன இறக்க முடியாது சார். நான் அரியலூர்ல அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்ல. போ வந்துட்டீங்களா போங்க. உங்களுக்கு நான் எந்த தடையும் குடுக்கல. நிபந்தனைகள் போட்டு அந்த நிபந்தனைகள் எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ண போறதில்ல எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்படியே சொல்லி சொல்றாங்க. ஆனா அரசியல் ரீதியாக நீங்க வந்து ஸ்டாலின் தான் அதை தடுக்கிறாரு. வேணும்னே பண்றாங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிலடியாக மறைமுகமாக முதலமைச்சர் அத சொல்றாரு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். நீங்க என்ன இந்த கூட்டத்த பத்தி அவர் பேசி தானே ஆகணும். ஒரு கொள்கை இல்லாத இல்ல ஒரு விஜய் எதிர்த்து தான் ஆகணும்ன்ற நிலைமைக்கு வராங்களோ? இல்லங்க விஜய்ய அதாவது ஒரு பிரதான எதிர்க்கட்சிங்கிற அளவிற்கெல்லாம் இங்க பேசணும்னா, எடப்பாடி அவர்கள் பேசும்பொழுது அவர் டெய்லி என்ன பேசுறாரோ அதுக்கு ஒரே பதிலடி வருது. அவரிடமிருந்து வருது. உதயநிதி ஸ்டாலினிடமிருந்து வருது. விஜய் வந்து 10ஓட ஒரு 11வது ஒரு ஆள் அவ்வளவுதான். ரொம்ப பெரிய அந்த அளவிற்கு கொண்டு போய் எதிர்க்கட்சி அளவிற்கோ, இல்ல வந்து அவர் வந்து அடுத்து ஒரு பெரிய ஃபோர்ஸா மாறப் போறாருங்கிற அளவிற்கு திமுக இன்னும் பெருசா எடுத்துக்கல. அவரே ஒரு பொருட்டா எடுத்துக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒரு பொருட்டா எடுத்துக்கிறாங்க. இவர் தான் மிக முக்கியமான ஒரு எதிர்க்கட்சி. இல்ல அவரே சொல்ற மாரி டிஎம்கே அகைன்ஸ்ட் டிவிகே அப்படிங்கிற அளவுக்கு ஈல்ட் ஆகுறாங்களான்னா, நிச்சயமாக அது அந்த அளவுக்கு இன்னும் திமுக போலன்னு தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்னு நீங்க நிபந்தனைகள் போட்டாங்கன்னு கூச்சாங்கல்ல. அடிப்படையில் அந்த நிபந்தனைகளுக்கு யார் காரணம்? காவல்துறையா? இல்ல இந்த கட்சிக்காரங்களா? நீங்க பஸ் ரெடி பண்றீங்க. பிரதானமான பஸ் பேருந்து ரெடியாகி தயாராகிவிட்டது. இந்த பேருந்தில் யாராலும் ஏற முடியாது. யாரு நான் அப்ப மீம் கிரியேட்டர் என்ன சொல்லுவான்? சார் அப்ப கிரீஸ் தடவிட்டீங்களா நீங்க? அப்படிதான் கேட்பான். நாங்க பெயிண்ட் அடிச்சுட்டோங்க. யாரும் ஏற முடியாது. ஏற முயற்சி பண்ணாதீங்க. அப்படின்னு சொன்னா, இதுதான் நடக்கும். இவரே தானே சொல்றாரு. நீங்க வந்து தூய்மை பணியாளரை சென்னையில் உள்ள ரிப்பன் மாளிகைக்கு வெளியே நான் போய் சென்று பார்த்தால், கடுமையான கூட்டம் வரும் என்ற காரணத்தினால் நான் அங்கே செல்லவில்லை. நான் வந்து நிதி நலத்திட்ட உதவி பண்றதுக்கோ, இல்ல வந்து மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள நான் நேரடியா டிபி சத்திரத்துல போய் போனா கடுமையான கூட்டம் வரும். அப்ப நீங்க தானே சார் சொல்றீங்க, நான் வெளிய போனா கூட்டம் வரும்ன்ட்டு. அப்ப வெளிய போனா கூட்டம் வரும் நீங்க சொல்லும்போது, நாங்க சொல்றது ஏன் நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க? விஜய் வந்தால் கூட்டம் வரும். கூட்டம் வந்தால் அந்த நிபந்தனைகள்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். பிரதமர் மோடி வராருங்க ரோட் ஷோக்கு 20 நிபந்தனைகள் போடுறாங்க. அதுல ஒரு நிபந்தனை பிரதமர் மோடி பேசக்கூடாதுன்னு இருக்கு. உடனே பாஜககாரங்கலாம் கொதிச்சு போய் பிரதமரே பேசக்கூடாது என்று சொல்வதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் யாருன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு அரசியல் புரிதல் அவங்களுக்கு இருக்கு. பாஜகவுக்கு ஒரு நெடுங்காலமாக அரசியல் பண்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க அரசியல்னா என்னன்னு தெரியாத எங்க அனுபவமே அண்ணன் இல்ல. நடந்தாருன்னா நீங்க ஆட்சி இழந்துருவீங்க. நடக்க வேண்டியதானே. அவர் முதல்ல பிச்சை எடுத்துட்டு போயிருவாங்க தனித்தனியா. நீங்க இப்ப ஒண்ணும் இல்ல. அவர் நீங்க நல்ல கண்ணாடி திறந்து விட்டு கைய வெளிய விட்டாருன்னு வச்சுக்கங்களேன், கைய ஒருத்தன் பிச்சை எடுத்துட்டு போயிருவான். ஐயா! அண்ணன் கை எனக்கு கிடைச்சிருச்சே! அப்படின்னு எடுத்துட்டு போயிருவான். இந்த அண்ணன் கை கிடைச்சது இது மட்டுமே போதும் என் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு போயிருவான். அந்த அளவுக்கான ஒரு ஒரு அது அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பல. நான் அரசியல் மயப்படாத ஒரு கூட்டத்த நீங்க அதுதானே ஸ்ட்ரென்த்ன்னு நீங்க பார்க்குறீங்க. அத நீங்க மாத்தியே ஆகணுங்க. நீங்க உண்மையிலேயே இந்த களத்தில் நான் தொடர்ச்சியாக நிற்கப் போகின்றேன்னா, இந்த கூட்டம் உங்களுக்கே ஆபத்தாக மாறும். ஒரே நாள் தாங்க. நீங்க அவங்கள ஒருத்தன் ஆதரிச்சு பேசுறான். அவன வந்து பயங்கரமா உச்சிக்கு எடுத்துட்டு போறானுங்க. அவன் சின்னதா விமர்சனம் பண்ணா அவன போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறானுங்க. என்னென்னமோ கதையெல்லாம் எடுத்து போடுறானுங்க.
இது நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு ஒரு மோசமான கூட்டத்த நீங்க பக்குவமே இல்லாத கூட்டத்த இணையத்திலயும் நீங்க வந்து களத்திலயும் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. இல்ல நம்ம விஜய் மட்டுமே சொல்றோம் இல்லையா? இப்போ திராவிட கட்சிகள் நீங்க முன்னாடியே சொன்ன மாரி, திராவிட கட்சிகள் இந்த மாரியான இளைஞர்கள் அவர்ட்ட போகாம அவங்க அரசியல் மையப்படுத்தப்பட்டு அவங்க இங்க வந்திருக்கணும் இல்லையா? இல்ல அது கரெக்ட் தான். நீங்க என்னன்னா, நீங்க சினிமாங்கிற ஈர்ப்புக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த கொள்கைங்கிறது அடிபட்டு போகுதுல்ல. நீங்க ஏன்னா திராவிட வகுப்புகள்லாம் நடத்துனாங்க. எனக்கு தெரியும். திமுக திராவிட வகுப்புகள் நடத்துனாங்க. திராவிட பேச்சாளர்கள உருவாக்குனாங்க. சில முயற்சிகள செஞ்சாங்க. விஜய் கூட ஒரு காரணமா இருக்கலாம். விஜய் இந்த மாதிரியான கூட்டத்த இழுத்துட்டு போறாருங்கிற ஒரு காரணமா கூட இருக்கலாம். ஆனால் அந்த சினிமாங்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அடி வாங்குதுல்ல. ஏன்னா இன்னைக்கு இந்த இந்த பெண்கள பாருங்களேன். இந்த பெண்கள் உண்மையிலே இவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் நான் பல நேரங்கள்ல சொல்லியிருக்கேன். ஒரு 20 வருடம் முன்னாடி இல்ல உங்களோட முந்தைய ஜெனரேஷன் உங்க அப்பா, அம்மா, சித்தி, அத்தை இதுல எத்தன பேர் கல்லூரிக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நான் அந்த சாலை பாதுகாப்புக்கு வகுப்பு எடுக்கும்போது சொல்லுவேன். ஒரு 100 பேர் இருக்கிற கிளாஸ்ல ஒரு 3 பிள்ளைங்க தான் கை தூக்கும். சார் எங்க அம்மா வந்து காலேஜ் போயிருக்காங்க சார். எங்க அம்மா இது படிச்சிருக்காங்க சார். இன்னைக்கு அந்த மிகப்பெரிய மாற்றத்திற்கு யார் காரணம்? இன்னைக்கு பெண்கள் வந்து இவ்வளவு தூரம் கல்லூரிக்கு வர்றதும், இவ்வளவு தூரம் வேலைக்கு போறதும், பல துறைகளும் சாதிப்பதற்கும் மிக முக்கியமாக திராவிட கட்சிகள் தானே காரணம். ஆனா, நீங்க வந்துட்டு என்ன சொல்றீங்க? எங்க விஜய் அண்ணா தான் இது எல்லாத்துக்கும் காரணம். எங்க விஜய் அண்ணா வந்தாருன்னா போதும். எல்லாமே மாறும். என்னம்மா மாறணும்? உங்களுக்கு புரியல. இந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்கிறேன். என்ன மாறணும்? நீங்க படிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு ரூ. 1000 நிதி குடுக்குறாங்க. ஏன்னா, ஏற்கனவே ஜிஆர் ரேஷியோட நல்லா இருக்கிற நான் மறுபடியும் இல்ல இந்த சொல்றேன். முகங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துல இந்த முகங்களே நாங்க பார்த்துட்டோம். வேற ஒரு புதிய முகம் வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கட்டும். அப்படின்னு என்ன நினைக்கிறாங்க. சொல்லலையா? அந்த முகம் வந்து உண்மையிலேயே ஒரு மாற்றத்த முன்வைக்கிற முகமாக இருந்தா நானும் சேர்ந்து ஆதரிக்கிறேன். வா! அப்பா விஜய் பயங்கரமான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காருப்பா. நீங்க ஜிஆர் ரேஷியோ நீங்க 55 தானே சொல்றீங்க. எங்க தலைவர் வந்து 75 கொண்டு போறதுக்கு ஒரு பயங்கரமான திட்டம் வச்சிருக்காருப்பா. இந்த 75 பேரும் வெளிய வந்த உடனே அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள பக்காவா உருவாக்கிட்டாரு. நீங்க டக்குன்னு நீங்க போய் வேலையில ஜாயின் பண்ணிறலாம். உங்களுக்கான எல்லா இதையும் ரெடி பண்ணிட்டாரு. இனி ஏழைகளே இல்லாத ஒரு புரட்சிய அவர் ஏற்படுத்துவார். 5 வருஷத்துல ஆட்சி முடியும் பொழுது ஏழைகளே இல்லாத மாநிலமாக, இல்ல ஒரு 90% ஏழைகள் இல்லாத மாநிலமாக இது மாறிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகே நானும் சேர்ந்து உங்களோட நானும் சேர்ந்து கோஷம் போடுறேன். நானும் இந்த கூட்டத்தோட சேர்ந்துக்கிறேன். நீங்க அது எதுவுமே ப்ராஜெக்ட் அவர் வந்து ஒருத்தர் சொல்றாரு கல்விக்காக நேத்து ஒருத்தர் பேசும்போது சொல்றாரு. கல்வியில பயங்கர புரட்சி ஏற்படுத்து. என்னங்க புரட்சி ஏற்படுத்த போறாரு? அவர் வந்து விருது குடுக்கிறதும், கல்வியில புரட்சி ஏற்படுத்துறதும் வேற வேற விஷயம். இவங்கள மாநில கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க. அது குறித்து விஜய் இது கருத்து பேசினார். கருத்து சொன்னாரா? நீங்க தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு அவசியம் இல்லைன்னாரு. அது சொல்றாரு. நீங்க தேசிய கல்விக் கொள்கை குறித்து இதுவரைக்கும் விஜயோட பார்வை என்ன? மாநில கல்விக் நான் தான் சொல்றேன். மாநில கல்விக் கொள்கை சரியா இல்லங்க. என்னங்க போட்டு வச்சிருக்கீங்க? அப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கலாம். இல்ல மாநில கல்விக் கொள்கை நம்ம வந்து ஸ்டேட் ரைட்ஸ் பேசுற அந்த இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது அவசியமான ஒன்று. ஏதாவது ஒண்ணு பேசியிருக்கணும்ல. ஏன் பேசல? ஏன்னா மாநில கல்விக் கொள்கைன்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. அந்த புத்தகத்த அவர் படிக்கவே மாட்டார். ரொம்ப சின்ன புத்தகம் தான். அந்த பிடிஎஃப் கூட எடுத்து படிச்சிருப்பாருன்னா விஜய் படிச்சிருக்கவே மாட்டாரு. அத படிச்சுட்டு இதுல சிக்கல்கள் இருக்கு, குறைகள் இருக்கு. இத நான் பேசுறேன். இல்ல இது ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒன்று. இது தேவை. ஏதாவது ஒண்ணு பேசணும்ல. இது எதுவுமே பேசாத ஒருத்தர் பள்ளி கல்வியில நான் புரட்சிய ஏற்படுத்த போறாருன்னா நான் இத எப்படி நம்புவேன்? இல்ல உயர்கல்வியில பயங்கரமான புரட்சிய வந்து எங்க அண்ணன் புக் போட்டு எழுதி வச்சிருக்காருன்னா நான் எப்படி நம்புவேன்? உங்களோட கொள்கை விளக்க புக்கே இதுவரைக்கும் வெளிய வரல. இதுவரைக்கும் என்ன மெட்டீரியலா என்ன வந்திருக்கு? நீங்க திராவிட கட்சிகள்ட்ட போனீங்கன்னா, அத்தன புத்தகங்கள் எடுத்து குடுப்பாங்க. இதெல்லாம் படிங்க. பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிடம் ஏன் தோன்றியது? திராவிடம் 1 என்ன? 2 என்ன? இப்படிலாம் நெறைய குடுப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்துல என்ன கொள்கைங்கிறது என்ன வடிவங்களாக இருக்கு? கொள்கை எங்க பேசியிருக்கிறாங்க? கொள்கை பிரகடன மாநாட்டிலயும், கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களையும் என்ன கொள்கை இவங்க முதல்ல பேசுறாங்க? திமுக அட்டாக் பண்ணிட்டோம். அதான் எங்க கொள்கை. இது உங்க கொள்கை இல்லப்பா. நீ மக்களுக்காக என்ன செய்ய போறேன்? நீங்க கொள்கையின் மூலியமாக என்ன செயல் திட்டங்கள் நீங்க வகுக்க போறீங்கன்னு தான் முக்கியம். அந்த செயல் திட்டங்கள் ஒண்ணு படிச்சாங்க. அது ஏதாவது ஒண்ணுக்காவது முயற்சி பண்ணியிருக்காங்களா? ஏன்னா, அது அவங்களே மறந்து போயிட்டாங்க. அது படிச்சவரும் மறந்து போயிருப்பாரு. எழுதி கொடுத்தவரும் மறந்து போயிருப்பாரு. அப்படி ஒரு கூட்டத்த தான் இவங்க வந்து விரும்புறாங்க. அந்த கூட்டம் தான் தங்களோட ஸ்ட்ரென்த்தா விஜய் பார்த்துட்டே இருக்காரு. அந்த கூட்டம் அரசியலை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாக, அரசியலை கூர்ந்து கவனிக்கும் பொழுது மாறக்கூடிய கூட்டமாக இருக்கும் பொழுது, விஜய விட்டு இவங்கள விலக ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ விஜய் அவர்கள் போவதற்கு முன்பாக இப்பதான் விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. இதற்கு முன்பாகவே அதிமுக தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஏற்கனவே பல இடங்களுக்கு வந்து ரோட் ஷோலாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போனாரு. அன்புமணி ராமதாஸ்ல இருந்து இப்போ பிரேமலதா வரைக்கும் எல்லாருமே வந்து சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதுல எந்த இடத்துல விஜய் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு? எங்க அவருடைய அரசியல் அப்படின்றது பொது தளத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க. இவருக்கு அந்த நடிகர் என்ற பின்புலத்திலிருந்து வர்றதால வர ஒரு பெரிய ஊடக வெளிச்சம். இன்னைக்கு பாருங்க எல்லா சேனல்ஸும் காலையில 6 மணில இருந்து அவர் நைட் ஒருவேளை பெரம்பலூர், அரியலூர்லாம் முடிக்கிறதுக்கு நைட் ஒரு 10 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 மணி வரைக்கும் தொடர்ச்சியா லைவ் அடிக்க போறாங்க. வெவ்வேறு செலிபிரிட்டீஸ கூப்பிட்டு அவரு அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், கட்சிக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேச போறாங்க. ஸோ இவ்வளோ இதையும் மக்கள் ஏதாவது ஒரு டயத்துல பார்த்து தான் ஆவாங்க. விஜய் பண்ணிட்டு இருக்காருப்பா, திருச்சி வந்திருக்காரு, என்ன பேசுறாரு போடு. இத பார்க்க தான் செய்வாங்க. அந்த வெளிச்சம் என்பது மற்ற கட்சிகளுக்கு கிடைப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனா ஆளுங்கட்சி கூட முதலமைச்சர் என்ன பேச போறார் அந்த நேரத்துல தான் போடுவாங்களே தவிர, அவர் சாலை வலம் வந்து விட்டார்.
அது டிஜிட்டலில் கூட சொல்கிறேன், டிஜிட்டலாக இருக்கலாம் இல்லை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கலாம், அவ்வளோ பெருசாக அடிப்பாங்கன்னா அடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ஊடக வெளிச்சம் ஒரு நடிகருக்கு கிடைக்கின்ற காரணத்தினால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய வியாபாரமாக இருக்கு. இன்னைக்கு ஏன் சேனல்ஸ் இவ்வளோ போகிறாங்க? எல்லாருக்கும் அது நல்ல வியாபாரமா இருக்கு. வின் வின் சிச்சுவேஷன். விஜய்க்கும் அது பயனுள்ளதாக இருக்கு, சேனல்ஸ்க்கும் அது பயனுள்ளதாக இருக்கு. இதே விஜய் 2026ல பெருசா சோபிக்கலன்னா தூக்கி கீழ போட்டு போயிட்டாரு. விஜய் செல்லிங் மெட்டீரியலா இருக்காரு, டிஆர்பி ரேட்டிங் நம்ம வருது. அதான் சொல்றேன். செல்லிங் மெட்டீரியல் இருக்கிற வரைக்கும் தான். நீங்க நல்ல கிளாசிக்கான உதாரணம். இன்னைக்கு வந்து விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் சொல்லி பேசுகின்ற டிடிவி தினகரன் தான் கிளாசிக்கான உதாரணம். அவருக்கே தெரியும். அவர் எவ்வளவு தூரத்துக்கு மீடியா ஹைப் ஏத்தி எங்க தூக்கி கொண்டு போய் வச்சதுன்னு தெரியும். எப்படி கீழ போட்டு மிதிச்சதுங்கிறது தெரியும். அவர் கிளாசிக்கான உதாரணம். அன்னைக்கு அப்ப தினகரன் வந்துட்டாருப்பா. தினகரன் மாதிரி யாருமே பேசவே முடியலங்க. எப்படி மீடியா ஹேண்டில் பண்றாங்க பாருங்க. இப்படி எல்லாம் பேசி லைவ் அடிச்சுட்டே இருந்தாங்க. தினகரன் எங்க போனாலும் வந்து செய்தி தான். அந்த ஆர்கேல ஜெயிக்கும் போது அடுத்த முதலமைச்சரே கூட ஆய்வார் போல இருக்கு. எவ்வளவு பாருங்க, சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு போகும்போது நெகட்டிவ்ல இருந்தவருங்க இன்னைக்கு பாசிட்டிவா மாறி இன்னைக்கு வந்துட்டாருங்க. அடுத்த சிஎம் அவர் தாங்க. அவர் ஆட்சியை கலைச்சிருவாருங்கன்னு பேசி அதுக்கப்புறம் காணாமலே போக வச்சுட்டாங்க அவர். அதே மாதிரி நிலைமை விஜய்க்கும் எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா 2026ல அவர் ஒரு அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்கவில்லை என்றாலும், இல்ல உண்மையிலேயே அவர் சொல்ற மாதிரி படத்துல நான் நடிக்க மாட்டேன், இனிமேல் நான் அரசியல் தான் சொல்லி சொன்னாலும் அதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த இந்த தமிழ்நாடு வந்து எவ்வளவோ உச்ச நடிகர்களை உச்சத்தில் உயர காமிச்சிருக்கு. யாருமே இல்லாம ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு அவலமான நிலையும் இன்னைக்கு காமிச்சிருக்கு. அதனால இது எதுவுமே நிரந்தரம் அல்ல. இது நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று விஜய் உண்மையிலே நம்பினார் என்றால் அவர் அரசியல் மயப்பட வேண்டும். இந்த கூட்டத்தை அட்லீஸ்ட் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு நான் அரசியலை கத்துக்கிட்டு போறேன். நான் ஒரு பல பேருக்கு அரசியல் கத்துக் கொடுத்தேன் அப்படிங்கிற இடத்திற்காவது அவர் நகரணும்னு நான் பார்க்கிறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.